பிரியாஜி நமஸ்காரம். எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்கள் ஆண்டாளாகவும் நாங்கள்லாம் ஆயர்குல பெண்களாகவும் தோணுது எனக்கு. எப்படின்னா நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்க, லைக் செப்பல் போடாதீங்க, டீப் நெக் ப்ளவுஸ் போடாதீங்க, அதெல்லாம் ஆண்டாள் சொல்கிறா. நெய் உண்ணும், பால் உண்ணும், நாட்காலே நீராடி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் எல்லாரும் வாங்கோ, யார் வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னால், அப்போ கூடி இருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய், எண்ணிக்கோள் எத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கோம் நீ பாரு அப்படின்னு நம்ம ஆண்டாள் சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ பேரானாலும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் ஆண்டாள் மாதவனை கேசவனை வாயார பாடுறோம் பறை தருவான் அப்படிலாம் சொல்கிற மாதிரி நீங்கள் குழந்தை கிருஷ்ணனை பாடலாம், விட்டல்ல பாடலாம், ராமா கிருஷ்ணா பாடலாம், கந்தனுக்கு அரோகரா எப்படி சொல்லுங்க, விநாயகருக்கு இப்படி பாடுங்க, அப்படி பாடுவோம், பாடி நமக்கு நல்லது கிடைக்கட்டும், நமக்கு பறை தருவான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அனுபவித்து பாடுவோம், குழந்தையாக கண்ணன் வந்தது நம்ம அனுபவிப்போம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறது. அதே போல் கடைசியாக சக்கரை பொங்கல், இது கூடார வெள்ளிக்கு நெய் உழுக சாப்பிடுவோம், பால் சோறு சாப்பிடுவோன்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் பிரசாதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே சிமிலாரிட்டிஸ் நிறைய என்னால் பார்க்க முடியுது. அண்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம அந்த வழியில் பின்தொடர்றோம். இதெல்லாம் அதை பார்த்து செய்யலை, எதாச்சுமாக நீங்கள் செய்கிறதும் அதுவும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, மிரர் இமேஜ் மாதிரி தான் தெரியுது. அந்த பாட்டோட இதுவும் நம்ம குரூப்பில் நீங்கள் எங்களை எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போகிறதும் ரொம்ப மகிழ்ச்சி பிரியாஜி. தேங்க்யூ.